வாங்க அன்பு மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு 3 அதிசயத்தை கொண்டு வந்து தரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம பல நாட்களா நிறைவேறாத ஆசையை உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போது. ஜூன் 2க்கு பிறகு அடுத்த 48 மணி நேரம் உங்களுக்கு முக்கியமான நேரமா பார்க்கப்படுது. இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 அதிசயங்களும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசையும் நிறைவேறப் போகுது. குரு பகவானானவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியிலிருந்து தன, வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு மாறுறார். அப்படி மாறுறது மட்டும் இல்லாம 5ஆம் பார்வையாய் தொழில் ஸ்தானத்தில இப்படி தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால தொழில்ல ஏற்றம், முன்னேற்றம் வரும். 7ஆம் பார்வையாய் அயன சயன போகஸ்தானத்திலும் தனது 9ஆம் பார்வையால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில பார்க்கிறார். இப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும். அதேபோல நிறைய நன்மைகளும் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த நன்மைகள் வர்றதுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியில் புதன், சுக்கிரன், தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரயஸ்தானத்தில் சூரியன் என உங்களோட கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி வலம் வரப்போ இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் மன நிம்மதியும் சுப காரியங்களையும் அதிகமாக செய்வீங்க அப்படிங்கிறதா இந்த 3 அதிசயங்கள்லாம் சொல்லப்படுற வேலை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் நீங்கள் ஓம் பூதாய நமக, ஓம் மாதவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானையும் நீங்கள் குரு பகவானையும் வணங்க. குரு பகவானின் அருளாசியால் உங்களுக்கு மேலும் வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் எடுத்த காரியங்களில் தாமதம் இல்லாமல் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதே போல் அடுத்தவங்களுக்கு நிறையா உதவிகள் செய்வீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மைகளை தரும். அதே போல் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி தலையிடாமல் இருக்கிறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு தேவையில்லாத வந்து பிரச்சனைகள் வராது. தொழில் வியாபாரத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில மந்தமான போக்கு காணப்பட்டாலும் அதை தாண்டி உங்களுக்கு தொழில் வியாபாரம்ங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். அந்த செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளுக்கு ஏற்ற உதவிகள் பணவரத்து அப்படிங்கிறது ஒரு வேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் குறைவாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் 90% நேரங்களில் உங்களுக்கு நன்மையும் நிறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை முழு மனதோட முழு ஈடுபாடோட இந்த கால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறப்போ பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மனசுக்குள்ள இருந்த பெரிய ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்த பிரச்சனைகள் இடைவெளியெல்லாம் குறைந்து அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்யுங்க. இந்த திட்டமிட்ட செயல்பாடானது உங்களுக்கு தேவையிட்டாத இன்பத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நல்லாவே திட்டமிடுங்க. திட்டமிடுதல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்கவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, வீண் விவாதங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்த விட்டு போயிருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதேவேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் புதிய ஆட்களோட வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து முக்கிய நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கல்வியில் இருக்கிற மந்த நிலை மாறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறப்ப என்னாங்கன்னா, உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, படித்து முடித்துட்டு வேலைக்கு காத்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை ஸ்ரீராமரை வணங்க. இல்லைன்னா ஸ்ரீராமரின் ரூபங்களை வணங்க. ரூபங்களை வணங்குறப்ப என்னாங்கன்னா, உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓம் மாதவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் இல்லாமல்
ஓம் நமோ ராமா அப்படிங்கிற நம்ம மந்திரத்தையும் சொல்லி ராமரை வணங்க ராமரின் அருள் ஆசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவரோட அருள் ஆசியால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரப்போகுது. இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்களை நம்ம பார்த்தவல்ல, உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷம் 3, 4 பாதம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலம், வீடு, மனை இது மாதிரி விஷயங்கள்ல இருந்த இழுபறியான நிலைமை இருந்தது நீங்கி அதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரும் விஷயமா அந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் முடிவற்று உங்களுக்கு சாதகமான முடிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்பு போல் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழில் வியாபாரம் சுமாராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்திலேருந்து உங்களுக்கு நன்மையும், அதாவது முன்பை இருந்ததை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் அவ்வப்போது இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை போடுங்க. முயற்சிகளை போடுறப்போ இந்த லாபம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை விட்டுட்டு போனவங்க மனம் வருத்தம் காரணமாக, இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பே பண்ணாத சூழ்நிலையில் கூட உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் சேர்றதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் மன மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்குவல்ல, இரண்டாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவாதிரை. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால நேரத்தில் முதலாவது வாரம், இந்த குரு பயிற்சியில் முதலாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது சிறு தாமதங்கள் இருந்தாலும் வாரத்தோட தொடக்கத்தில் வாரத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் போட்டி பொறாமைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த போட்டி பொறாமைகளானது உங்களோட முழு பலத்தையும் வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியோட ஆதரவை பெற்றுத்தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மன தைரியத்தோடு செயல்படுங்க. இந்த மனோ தைரியமானது உங்களுக்கு நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறத பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆண்களை விட பெண்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு மனம் மகிழும்படியான காரண காரியங்கள் அதிகமாக நடக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் 90-95% முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக இருக்க வேலை பண வரத்து. முக்கியமாக இந்த கால நேரத்தில் வெற்றிகள் அதிகமாக தேடி வரதுனால பண வரத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் பற்றியும் கவலைப்படாமல் நான் உண்டு வேலை உண்டுன்னு அது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இந்த வாரம் கால நேரத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை நடக்குன்னா, குடும்பத்தில் இருக்க குழப்பமான சூழ்நிலை எல்லாம் நீங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் விஷயமும் மன அமைதியும் சிறப்பாக கிடைக்கும். கணவன் அல்லது மனைவியும் பார்த்தீங்கன்னா முடிவை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒன்னாடுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்படி இந்த கால நேரத்தில் நடப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக தரும். நண்பர்கள் உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நன்மைகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெறப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம். வழக்கு சார்ந்த இழுபறிகள்லாம் நீங்கி அது உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் செஞ்சால் போதும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை இல்லாத அளவுக்கு கல்வியில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேன்மை அடைவதற்கு உறுதுணையாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த
கால நேரத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.